ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் புதினா எடுத்திருக்கேன். நம்ம புதினாவ ஆஞ்சிட்டு, அந்த புதினாவுடைய காம்பெல்லாம் தூக்கி போட்டுருவோம்ல, இலைய மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா, இந்த காம்புல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. புதினாவிலேயே நெறைய மருத்துவ குணம் இருக்குங்க. ஆனா, இந்த காம்ப வச்சு நம்ம இப்போ ஒரு டிஷ் செய்ய போறோம். இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த புதினா காம்ப அலசி, கட் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் இப்போ நம்ம செய்ய போறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி ஒரு துண்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு தோலோடவே தான் எடுத்திருக்கேன். இப்ப மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்ட மட்டும் மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த காம்பு வந்து கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. புதினா காம்ப. 1 சொம்பு தண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இடிச்சது எல்லாத்தையும், அரைச்சது எல்லாமே இதில போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இது பண்ணுங்க. கலக்கி விடுங்க. இது வந்து பெரியவங்களுக்கு வேணுனா கொஞ்சம் பெப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் பத்தலனா பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ஜுரம் வந்தவங்க எழுந்து உட்காந்துருவாங்க இத குடுத்தீங்கன்னா. சளி மூச்சு விட முடியாம திணறாங்க பார்த்தீங்களா? அவங்க பெரியவங்க இத குடிச்சாங்கன்னா அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் வருது பார்த்தீங்களா? அவங்களும் இத குடிக்கலாம். அவ்வளோ உடனே ரிலீஃப் ஆகும். என் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இத தான் வச்சு குடுப்பேன். இத கண்டிப்பா